Hi friends, welcome to my channel Muscat Sisters Vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 7 to 8 ஃபேமிலிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஷிஃபா பீச்சில் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். என் தங்கச்சி ஃபேமிலி வரல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவங்க வரல. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. வாங்க பார்க்கலாம். ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கண்டா பீச் போகிறதுக்கான வழி இருக்குது. அது இப்போ கமர்ஷியல் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் கட் பண்ணுறோம். இந்த வியூவும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு எல்லாமே ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குன்றதுக்காக தான் இதை காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு 10 years பிஃபோர் ஷாப்ஸே இல்லை. இப்போ தான் ஷாப்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஷாப்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா 2 மலைக்கு இடையில இருக்குது. நமக்கு ரோடு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. காரில் ட்ரைவ் பண்ணி போகும்போது தான் தெரியுது நமக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரோடே தெரிய மாட்டேங்குது எண்டு எங்கன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல் போகிறீங்க, கொஞ்சம் லைட்டாக வில்லேஜ் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 ஃபேமிலியாக சேர்ந்துட்டு போயிட்டு வாங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒன்றுன்னா ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நாங்கள் அரௌண்ட் ஒரு 6 o'clock கிட்ட இங்கே ரீச் ஆகிட்டோம். போன உடனே நாங்கள் டென்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டோம். லேடிஸ்லாம் பாட்டு போட்டு பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ணாங்க பார்த்திங்கன்னா இங்கே கபாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் கபாப்பு ரெண்டுமே, சப்பாத்தியும் சிக்கன் கபாப்பும் முடிஞ்ச உடனே பசங்களுக்கு கொடுத்துட்டோம். பசங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு இப்போ காட்டுற இடத்துல தான் நாங்கள் டென்ட் அடித்து நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணோங்க. ஒரு 7 ஃபேமிலிஸ் கிட்ட ஸ்டே பண்ணோம். காலையில் எழுந்த உடனே பசங்க எல்லாம் அங்கே விளையாட போயிட்டாங்க. நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகாததுக்கு முன்னாடி, அப்படின்னா ஆக போகுது. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அந்த டைமில் கிளைமேட்டும் அந்த வியூவும். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இங்கே ஸ்டே பண்ணது புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதான், 7 மணி ஆயிடுச்சுங்க காலையில். அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். ஒரு 4 ஃபேமிலி கிட்ட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 3 ஃபேமிலி காலையில் நாங்கள் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இது எல்லாமே வில்லேஜ் ஏரியா தாங்க. இங்கே இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்காகவே இது நான் ஷூட் பண்ணேன். அப்புறம் இந்த ஏரியா பாருங்கள். இந்த இடத்துல இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா நம்ம இங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே தான் ஃபிஷ் பிடிக்கிற ஏரியா. நாங்கள் அந்த ஷிஃபா பீச் காட்டினோம் இல்லைங்களா, டென்ட்டு போட்ட இடத்துல. அங்கெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கல. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் தான் ஃபிஷ் பிடிக்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சிங்கம் படத்தில் ஒரு பாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் அபவுட்லேயும் ஒரு 2 ஸ்டெப்புக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. நீங்கள் சிங்கம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 2 இடத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள், நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வர இடம் வியூவெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் ஸ்லோப் இருக்கிறதுனால.
அந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கே வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாங் ட்ராவல் போகிறோன்னாவே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ரோடு பாருங்கள், இதுவும் எவ்வளோ ஸ்லோப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா காதை அடைக்க ஆரம்பிச்சிருது. குட்டி பசங்களாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக காதே வலிக்க தான் செய்யுதுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிட்ட இன்னொரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோங்க. இது வந்து நாங்கள் வாதி கபீரில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் போயிட்டு சிவா பீச்சில் ஸ்டே பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. இங்கே பாருங்கள், இது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் பிக் இருக்குது பாருங்கள். இந்த வியூவும் சூப்பராக இருக்கும். அதனால தான் இதை ஷூட் பண்ணேன் நான். இது வெரி நியர் டு மை ஹவுஸ்.